ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நொங்கு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வெயில் நாள் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் நாளாக நொங்கு அதிகமாகவே கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் சாலை ஓரங்களில் நொங்கு தான் விற்றுட்ருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் நொங்கு கடையில் வாங்கலை. நாங்களே நொங்கு பறிக்கலான்னு சொல்லிட்டு பனை மரத்தில் ஏறி நொங்கு எங்களுக்கு தேவையானதை பறிச்சுட்டு வந்துட்டோம். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் உரித்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்மளே பறித்து செய்யும் போது நம்மளுக்கு ஒரு அலாதி சந்தோஷம்தான். நல்ல இலை நொங்காவும் கிடைச்சிது, முத்தனை நொங்காவும் கிடைச்சிது. இப்போ நொங்கு பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் இதான்: திராட்சை, முந்திரி பருப்பு, பால், ஏலக்காய், சர்க்கரை. நான் கொஞ்சம் நொங்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நுங்க பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியான பதத்துக்கு இருக்கும். நம்ம கூட பால், 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பால் பார்த்திங்கன்னா நான் நல்லா சுண்டை காய வச்சு எடுத்துக்கிறேன். நான் மாட்டுப்பாலில் செய்கிறேன். மாட்டுப்பாலில் செய்யும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இந்த பாலுக்கு ஏற்றாப்போல் நம்ம சுகர் சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். நான் மாட்டுப்பாலில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா மில்க் மேட் நம்ம சேர்க்க தேவை கிடையாது, அதுவே நல்லா க்ரீமியாக இருக்கும். கொஞ்சம் நொங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா சூப்பராக திக்காக ஆகி வந்துடுச்சு. இது கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா பால் ஆடைகள் கலெக்ட் பண்ணி தனியாக வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நொங்கு பேஸ்ட்டை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுடும். நீங்கள் பேக்கெட் பாலில் செய்கிறீங்கன்னா மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. நான் கவு மில்கில் செய்கிறதுனால நான் மில்க் மேட் சேர்க்க கிடையாது. இதுவே நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். நல்லா பாருங்கள் பொங்கி வருது எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போலவே செஞ்சிடலாம். எப்பவுமே ஒரே மாதிரி சேமியா பாயாசம் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பசங்களுக்கு வெயில் நாளில் கிடைக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நொங்குவையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம குடிக்கும் போது பார்த்திங்கன்னா வாயில் படிக்கும் போது சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். முந்திரி திராட்சையும் இதில் வறுத்து அதோடு சேர்த்துக்கலாம். இந்த நொங்கு பாயாசம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட்டாகவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் குடிக்கலாம். கூலாகவும் குடிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நொங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதிகமாக நம்மளுக்கு நொங்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி நொங்கு மில்க் ஷேக்கு, நொங்கு பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு க்ரீமியான நொங்கு பாயாசம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இதில் ரொம்ப ஹைலைட்டே பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்ட நொங்கு தான் நம்ம குடிக்கும் போது வாயில் கடிப்படும். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வர முடியாது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.